ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு யாஷிக் விலாக்ஸ். ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோங்க. ஸோ இன்றைக்கி தாம்பரத்துலேருந்து திருச்சிராப்பள்ளி வரைக்கும் ஒரு சூப்பரான ட்ரெயின் ஜர்னி தாங்க நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், தாம்பரத்தில் நிறைய ஒர்க் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நிறைய ட்ரெயின்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான ட்ரெயின் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்தியோதயா எக்ஸ்பிரஸ். ஸோ அந்த எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணி வச்சுருக்காங்கங்க. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக இனி அந்தியோதயாவுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெயினை சதர்ன் ரயில்வேஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ரன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன ட்ரெயின் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளி மெமு அன்ரிசர்வ் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ் தாங்க. ஸோ இந்த ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸில் தான் நம்ம இன்றைக்கி சென்னையிலேருந்து திருச்சி வரைக்கும் ட்ராவல் பண்ண போகிறோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ் இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே அன்ரிசர்வ் தான். ட்ரெயின் அந்தியோதயாவுக்கு பதிலாக விட்டதுனால மெயின் லைனில் தாங்க இந்த ட்ரெயின் ரன் ஆக போகுது. ஸோ இன்றைக்கி மெயின் லைனில் தான் நம்ம ட்ராவலே பண்ண போகிறோம். ஸோ நம்ம ட்ரெயின் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்தியோதயா டைமிங்கான 11 o'clock தாங்க இங்கேருந்து கிளம்பும். ஸோ டைம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 9:30 ஆச்சு. நான் சீக்கிரமாக வந்துட்டேன், ஏன்னா க்ரௌட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையா. ஸோ அதனால அன்ரிசர்வ் ட்ரெயின் வேறு. ஸோ இதுக்கப்புறம் டிக்கெட் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டேஷன் உள்ள தான் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டுருங்க. ஸோ அது எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோலாம் எடுக்கிறதுக்கு. ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ட்ரெயினோட நம்பர் என்ன பார்த்தீங்கன்னா 06007 திருச்சிராப்பள்ளி மெமு அன்ரிசர்வ் ஸ்பெஷல் எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா மெயின் லைன் வழியாக ட்ராவல் ஆகுது. ஸோ மெயின் லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து விழுப்புரம் வழியாக சிதம்பரம், கும்பகோணம், அப்படி தஞ்சாவூர் வழியாக பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி போய் ஜாயின் ஆகிறது தான் மெயின் லைன். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக இங்கேருந்து விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி போனால் அதுக்கு பேர் கார்ட் லைன். ஸோ இது நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட மதுரையின் செல்லக்குட்டியான பாண்டியன் எக்ஸ்பிரஸ் தாங்க உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு தாம்பரத்துள்ள. ஆக்சுவலாக ஒரு 4 minutes டிலேவோட வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக்காகவே தாம்பரத்தில் பார்த்தீங்கன்னா 7 and 8 யூஸ் பண்ணுவாங்க பிளாட்ஃபார்மை. ஆனால் அந்த ஒர்க்கு நடந்துட்டு இருக்கனால 8 க்ளோஸ் பண்ணிட்டு ஒன்லி 7 மட்டும்தாங்க அப்புக்கும் டவுனுக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி நம்ம ட்ரெயின் இந்த பிளாட்ஃபார்மில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அழகாக தலைவன் வெள்ளை கலரில் வெள்ளராஜாவான வேப்ஸ் அவனை போட்டு வந்துக்கிட்டு இருக்காப்புல, அதுவும் மழை வேறு பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ கைஸ், இந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஒன்லி வீக்கெண்ட் மட்டும் தாங்க ஆப்ரேட் பண்ணுறாங்க, டெய்லியும் ஆப்ரேட் பண்ணல அந்தியோதயா மாதிரி. ஸோ வீக்கெண்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரௌடை கம்மி பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க இந்த ட்ரெயினை. ஸோ ஃப்ரைடே நைட்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அந்தியோதயா டைமுக்கு கிளம்புங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சாட்டர்டே மார்னிங் போயிட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா சண்டே நைட் அங்கே எடுத்து மண்டே மார்னிங் இங்கே வரும். ஸோ லாஸ்ட் வீக் இப்படி தான் ஆப்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வீக்குமே இப்படி தான் வந்து ஆப்ரேட் பண்ண போகிறாங்க. அதுபடி தான் ஷெடியூல் கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு வந்து இங்கே போடுற அந்த ஷெடியூல் டீட்டெயில்ஸ்லாம். ஸோ மேபி அந்தியோதயா வர வரைக்கும், இந்த ஒர்க்லாம் முடிஞ்சு அந்தியோதயா வர வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயினை, அதாவது இந்த மெமு ட்ரெயினை பார்த்தீங்கன்னா ஆப்ரேட் பண்ணுவாங்கன்ற எனக்கு ஒரு கணிப்பு. கைஸ், 11 மணி டைமுக்கு 11:20 தான் வண்டியே உள்ளே வருது. ஆஹா, ஸோ கைஸ், நம்ம ட்ரெயின் வந்துருச்சுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் டிலேவோடு தான் உள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. எனக்கு தெரியும், ஏன்னா லாஸ்ட் வீக் அங்கேருந்து வரும்போது இதே மாதிரி தான் சம்பவம் நடந்துச்சு. ஸோ கைஸ், இதுதான் கைஸ் சீட்டு. ஸோ 3 பேர் உட்கார மாதிரி ஆப்போசிட் ஃபேஸ் பண்ண மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. பட் வாய்ப்பே இல்லைங்க, இந்த ஒரு ஹார்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து 9 hours வாய்ப்பு இல்லை தான். ஸோ உங்களுக்கு நான் மார்னிங் சொல்கிறேன் என்னோடய நிலமெல்லாம் என்ன அப்படின்றது. கரெக்டாக ஒரு 26 நிமிஷம் டிலேவோடு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டாங்க தாம்பரத்துலேருந்து. பரவாயில்ல கைஸ், வந்து ஒரு 6 minutes எடுத்துட்டாங்க. நான் கூட இன்னும் ஒரு டிலே ஆக்குவாங்கன்னு நினச்சேன். மேபி எடுத்துட்டாங்க. இருங்க, நம்ம இன்னும் மெயின் லைன்லாம் போகல. மெயின் லைன்லாம் போனால் நிறைய கிராசிங் வாங்குவோம் நம்ம. ஸோ அதெல்லாம் இருக்குது, பார்த்துக்கலாம் என்னன்றதை போக போக. அதேமாதிரி நான் சொன்ன மாதிரி தான்
அந்த ஏரியாவோட ஒரு 3-4 ஸ்டாப் தான் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க, மற்றபடி இல்லை. இப்போ தாம்பரமில் எடுத்தாங்கன்னா செங்கல்பட்டில் எடுத்தால் டேரெக்டாக விழுப்புரம். ஸோ மெயின் லைனில் போய் தான் உங்களுக்கு அந்த ஸ்டாப்புமே எக்ஸ்ட்ரா ஸ்டாப்புமே அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம், க்ரௌடு இப்போதைக்கு மேனேஜபிளாக தான் இருக்குது. ஸோ இனிமேல் போக போக பார்க்கலாம், மெயின் லைன்லாம் போகணும், பார்த்துக்கலாம். நம்மளோட மெமு பார்த்திங்கன்னா நம்மளோட சென்னை இன்டகரல் கோச் ஃபேக்ட்ரியில் தாங்க தயாரித்தது. ஸோ ஜான் 2021. எத்தனை வருஷம் பழமையான கோச்? 3 வருஷம் பழசான கோச்சு காய்ஸ். நீங்கள் இப்போ பார்த்த வண்டி பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் 1 வே ஸ்பெஷலுங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அந்த வண்டி வந்து 1 வே ஸ்பெஷல், அதாவது ஒரே ஒரு வேல மட்டும் தான் அந்த வண்டியை ஓட்டுறாங்க. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா அது ஒரு 2 நாள் மட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி இருக்குன்னு அது ஓப்பன் பண்ணப்போ புக்கிங் வந்து 400 சீட்டு கிட்ட வேக்கண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் அடுத்த நாள் ஃபில் ஆயிடுச்சு. ஏன்னா அது நாகர்கோவில் வரைக்கும் போகிற வண்டி, நடுவில் எவ்வளோ ஊர் இருக்குது, திருநெல்வேலி மதுரைலாம் இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிப்பாங்க அந்த மாதிரி. இப்போ எதுக்காக அவன் நம்மள்கிட்ட ஓட்டை கிடச்சானா, அவன் டிலேயில் வரான், நம்மளும் டிலே. இப்போ அவன் உள்ளே போனதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போகும்போது பின்னாடி வர மன்னார்குடி வண்டி வந்துட்டு இருக்கான், மண்ணை எக்ஸ்பிரஸ். ஸோ அவனும் மெயின் லைனில் போகிறவன் தான். ஒன்று அவனை நம்மளுக்கு முன்னாடி விடுவாங்களா, இல்லை நம்ம பின்னாடி தான் வர போகிறானான்றது நம்ம செங்கல்பட்டு போனால் தான் தெரியும். ஸோ பார்க்கலாம் வாங்க. நான் அவங்ககிட்ட சொன்னேன்னா அவன் நம்மளை ஓட்டை அடிச்சு தான் ஆகணுன்னு. நான் சொன்னது விழுப்புரம் வரைக்கும் பார்க்கலாம் காய்ஸ் அப்படின்னு செங்கல்பட்டுலேயே முடிச்சிட்டான். இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா அவன் நம்ம போகிற மெயின் லைனில் தான் அவனும் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. அவன் எக்ஸ்பிரஸ், அவன் ரெகுலர் வண்டி. ஸோ அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்து தான் ஆகணும். நம்ம வந்து நம்மளும் எக்ஸ்பிரஸ் தான், ஆனால் நம்ம வந்து ஸ்பெஷல்னால அவனுக்கு ப்ரையாரிட்டி கொடுத்தா அவனும். முக்கியமாக அவனுக்கு ஸ்பெஷல் லோகோ கொடுத்துருக்காங்க, வேப் 1 கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சு தான் தெரில, பட் ஆனால் அவனுக்கு வேப் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க கைஸ் போயிட்டே இருக்கலாம். ஸோ கைஸ் இது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராக் ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ சென்னையிலேருந்து நைட்டில் எல்லா வண்டியும் கிளம்புது. ஆனால் இந்த ஒரு ட்ரெயின் தான் செங்கல்பட்டுலேருந்து கிளம்புது கைஸ். ஏன்னா இந்த தாம்பரமில் நடக்கிற ஒர்க்குனால கைஸ் கரெக்டாக ஒரு மணி நேரம் டிலேயோடு பார்த்திங்கன்னா நம்ம செங்கல்பட்டு ஜங்ஷன் வந்தாச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா செகண்ட் ஹால்ட் ஆனது பார்த்திங்கன்னா விழுப்புரம் தான். ஸோ டேரெக்டாக நம்ம விழுப்புரம் தான் போகணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் இருக்காங்க கைஸ். மேபி இன்னும் ஒரு 10 நிமிஷம் போட்டு வச்சுன்னா ஒரு 12:45 எடுக்கணும். ஸோ அவன் எடுத்துட்டான் அப்படின்னா நம்ம இன்னும் லேட் ஆக தான் செய்யும். இப்போ நம்மளை எடுத்துட்டான்னா நம்ம கொஞ்சம் முன்னாடி போயிடலாம். ஏன்னா நம்ம விழுப்புரம் போகணும், அவனும் விழுப்புரம் போகணும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இவன் வந்து லோக்கல் லைனில் தான் தாம்பரம் தான் வந்துட்டு இருந்தான். இங்கே தான் எக்ஸ்பிரஸ் லைனில் போனான்னு பார்ப்போம். ஸோ ராக் ஃபோர்ட் வந்து நம்மளுக்கு முன்னாடி தான். ஐ திங்க் அவனுக்கு வந்து 12:45 தான் டைமிங்கு. பார்க்கலாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணுறான் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. மண்ணையை பண்ண விட்டாங்க தெரியுமா, அந்த மாதிரிலாம் பண்ண விட வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா அவன் வந்து லெஜெண்டரி ட்ரெயின், அவனுக்கு வந்து இது இருக்குது, ப்ரையாரிட்டி இருக்குது. ஸோ அவனுக்கு பார்க்கலாம். கைஸ் ஒரு 55 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா விழுப்புரம் வந்திருக்கோங்க. ஸோ டைம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1:45 ஆகுது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா 12:50க்கு வரணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1:45 தான் வந்திருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ், அதாவது 55 மினிட்ஸ் டிலேங்க. கிட்டத்தட்ட 1 ஹவர்னே வச்சுக்கோங்களேன். ஸோ செம்ம தூக்கம் வேறு வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்து டைவெர்ட் ஆகி தாங்க நம்ம மெயின் லைனுக்கே போவோம். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பண்ருட்டி, அப்புறம் திருப்பாதிப்புலியூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கும்பகோணம், தஞ்சாவூர், அப்படியே பார்த்தீங்கன்னா திரும்பி திருச்சி போயிடலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ராக் ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ்ங்க. ஸோ செங்கல்பட்டில் நம்மளை தான் ஃபஸ்ட்டு எடுத்தோம். ஆனால் அவன் வந்து திரும்பி அவனை எடுத்துட்டாங்க. ஸோ இப்போ அவன் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போயிட்டுருக்கான். கைஸ் ஒரு 1.5 மணி நேரம் டிலேவோட பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு 55 மினிட்ஸ் தான்டா சொன்னேன் அப்படின்னீங்கன்னா இங்கே 1/2 hour நின்றுட்டாங்கங்க. ஸோ அப்படி எப்படின்னு பார்த்தா கூட உங்களுக்கு 1 hour 25 மினிட்ஸ் டிலேயில் தான் நம்ம இங்கே விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து கிளம்புறோம். இவன் போகிற போக்க பார்த்தா காலையில் 6:30 மணிக்கு போயிடுவானா அப்படின்னு தெரியல. 6:40 நினைக்கிற ஷெட்யூல் கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் டிலே ரெடியூஸ் பண்ணி போய் சேர்றான் அப்படின்றத. ஸோ இப்போ மெயின் லைனில் திரும்பினதுக்கப்புறம் நான் வந்து திருப்பாதிப்புலியூரில் வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஏன்னா நேற்று காலையில் 4:30 மணிக்கு எழுந்தது, ஒரு பொட்டு கூட கண்ணை மூடலை, ரொம்ப எரிய ஆரம்பிக்குது. ஸோ இப்போ தான் இந்த வீடியோக்கான தம்ப்நெயில் எடிட் பண்ணேன். ஏன்னா இந்த வீடியோ வந்து நான் இப்போ சாட்டர்டே ஈவினிங்கே நான் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான். ஸோ வீடியோ எடிட் பண்ணணும், அதனால் கொஞ்சமாச்சும் தூங்கினா தான் வேலை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு போய் வேறு ஒரு vlog எடுக்கணும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்டில் வச்சுட்டு, நம்மளோட ஹெல்த் இஷ்யூ ரொம்ப முக்கியம். ஸோ அதனால தான் கொஞ்சம் தூங்கி ஒரு 1/2 hour தான் வந்தும் இல்லை, திருப்பாதிப்புலியூர் ஏதோ வந்துருந்தான். ஸோ பார்த்துக்கலாம் கைஸ் வாங்க. கைஸ் இந்த பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரியிறோம், இந்த மாதிரி தெரியும். மெயின் லைனில் ஜாயின் பண்ணிட்டோம். ஒன்றுமே தெரில கைஸ் இருட்டில். அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கோட்டை ட்ரெயினுங்க. அன்ரிசர்லாம் மானாவரியாக காலியாக இருக்குது கைஸ். அங்கே பாருங்கள், எல்லாம் ஸ்லீப்பர் மாதிரி படுத்துருக்காங்க அன்ரிசரில். கைஸ் ஒரு 1 hour 5 minutes டிலேவோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ திருப்பாதிரிப்புலியூர் அப்படின்ற ஒரு ஊர்லேருந்து கிளம்பிட்டோம் கைஸ். ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா கடலூருங்க. ஸோ ஆனால் ஸ்டேஷன் நேம் பார்த்தீங்கன்னா திருப்பாதிரிப்புலியூர். ஸோ இங்கே ஒருத்தன் வந்தான், அது யாருன்னு பார்த்தீங்கன்னா தாம்பரம் செங்கோட்டை ட்ரெயினுங்க. நான் சொல்லியிருப்பேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு, அதாவது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ட்ரெயினை பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த தாம்பரமில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கனால அன்ரிசர்வ் பார்த்தீங்கன்னா செம்ம காலியாக போச்சு. ஸோ ஒரு நாள் அந்த ட்ரெயின்லேயும் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்த புதுசில் அந்த ட்ரெயினோட பேர் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க, தாமிரபரணின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ், நானும் ட்ரை பண்ண நினச்சிட்டு இருக்கேன். ஒரு நாள் ட்ரை பண்ணுவோம். கைஸ் கூடலூர் போர்ட் ஜங்ஷன் வந்திருக்கும். ஸோ ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்அஃபிஷியல் ஹால்ட்டுங்க. ஸோ இது அஃபிஷியல் ஹால்ட்டு கிடையாது. ஸோ ஏதோ சிக்னலிங்காக ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். கூடலூர் போர்ட் மீன்ஸ்
கடலூர் துறைமுகம் சந்திப்பு. கைஸ், ஒரு 45 மினிட்ஸ் டிலேவோட பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஜங்ஷன் வந்திருக்கோம். ஸோ செம்ம தூக்கத்தில் இருந்தேன், வந்து எழுப்பிவிட்டாங்க. மீன்ஸ் ப்ரோ தான் வந்து எழுப்பிவிட்டு, வேறு யாரும் இல்லை, நாங்கள் நல்லா தூங்கிட்டு தான் இருந்தோம். ஸோ இந்த இடத்துல ஒரு குட்டி விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேர் தாங்க சொல்லிடலாம். ஸோ ஃபேர் எவ்வளோ வாங்குறாங்க இந்த ட்ரெயினுக்கு இல்லை. ஸோ எனக்கு எவ்வளோ வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 145 ஆச்சு. நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சோழன் வாங்குற அதே எக்ஸ்பிரஸ் ஃபேர் தான் வாங்கினாங்க. சூப்பர் ஃபாஸ்ட் ஃபேர் தான் வாங்கினாங்க. எக்ஸ்பிரஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 135 சம்திங் தாங்க இது வருது. நான் இந்த ட்ரெயினை சொல்லி தான் கேட்டேன், இதனால் எனக்கு இதுதான் கொடுத்தாங்க. ஸோ மேபி இருக்கலாம், நீங்கள் சொல்லி கேளுங்க, உங்களுக்கு தராங்களான்னு பாருங்கள் கைஸ். கைஸ், ஒரு 1 hour 10 minutes டிலேவாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தஞ்சாவூர் ஜங்ஷன் வந்திருக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பூதலூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருச்சிராப்பள்ளிங்க. ஸோ ஷெட்யூல் டைம் படி 6:40 போட்டிருந்தாங்க திருச்சிராப்பள்ளி. ஆனால் இங்கேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேட் ஆகிட்டோம், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes லேட் ஆகிட்டோம். கைஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெயினோட ஸ்டாப்பிங் சொல்லிடுறேன். ஸோ தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், பண்ருட்டி, திருப்பாதிரிப்புலியூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மயிலாடுதுறை, கும்பகோணம், தஞ்சாவூர், பூதலூர், அதுக்கப்புறம் தான் திருச்சிராப்பள்ளி. இதான் நம்ம ட்ரெயினோட ஸ்டாப்பிங்ஸ் கைஸ். நம்மளோட லாஸ்ட் அஃபிஷியல் ஆல்ட்டான பூதலூர்லேருந்து நம்ம கிளம்பி இப்போ திருச்சிராப்பள்ளி நோக்கி போய்கிட்டு இருக்கோம். ஸோ எவ்வளோ நேரம் டிலேன்னு பார்த்தீங்கன்னா 1 hour 10 minutes டிலேங்க. ஸோ அதே தஞ்சாவூரில் ஆன டிலே அப்படியே மெயின்டைன் பண்ணி தான் வந்துட்டுருக்காங்க. ஆக்சுவலாக 6:32 ஆச்சு. ஸோ 6:30 வச்சுப்போம். 6:40 நம்ம திருச்சிராப்பள்ளி ஷெடியூல் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கேயே வந்து 6:30 ஆகிடுச்சு. இன்னொரு 10 நிமிஷத்தில் போகிறதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ வாங்க கைஸ், எத்தனை மணிக்கு போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் திருச்சிராப்பள்ளிக்கு. ஸோ வாங்க. ஹே காய்ஸ், ஃபைனலாக ஒரு 40 minutes டிலேவோட 7:20க்கு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் வந்துட்டோங்க. ஸோ இந்த லாஸ்ட் பிளாட்ஃபார்மில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காங்க
ஃபஸ்ட் டைம் நான் இந்த லாஸ்ட்டு பிளாட்ஃபார்மை வந்து பார்க்குறேங்க. ஸோ இப்போ தான் இறங்கணும். கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருந்துச்சு. ஸோ ஒரு நாள் முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு தான் வந்தோம். எனக்கு வந்து முக்கியமான சில விஷயம்லாம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா 12 கேர் மேவும், அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி இருக்குது. பட் அவ்வளோவாலாம் இல்லை, டாப்பாலாம் ஒரு சில இதில் டாப்பாலாம் இல்லை. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது கொஞ்சம் டைமிங் மெயின்டைன் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா இருக்க டிலே அதிகப்படுத்துகிறாங்களே தவிர டைமிங்கை வந்து மெயின்டைன் பண்ண மாட்டுறாங்க. ஓகே, எல்லா ட்ரெயினுமே 8 ஹவர்ஸ் எடுத்துக்குது, இந்த ட்ரெயினுக்கு 9 ஹவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஸ்லாகை யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஸ்லாகு கொடுத்துமே எக்ஸ்ட்ரா வந்து இவங்க வந்து டிலே ஆக்குறாங்க கைஸ். அதுதான் ஒரு கடுப்பாக இருக்குது. நம்ம எப்பயும் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வர கிராசிங்ஸ்லாம் கேப்சர் பண்ணுவோம். இதோட நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகிற ட்ரெயின்ஸாக இருக்கட்டும், இல்லை நம்மளை வெயிட் பண்ண வச்சுட்டு அங்கேருந்து வர வைக்கிற ட்ரெயின்ஸாக இருக்கட்டும். ஸோ அதுதான் வந்து நான் நிறைய வாட்டி கேப்சர் பண்ணோம். மெயின் லைனில் சகஜம். பட் ஆனால் அங்கே சென்னையிலேருந்து எடுத்த போதே நம்மளை போட்டு வச்சு எல்லா ட்ரெயின் அனுப்பிட்டு தான் இருந்தாங்க. ஸோ அதுதான் ஒரு சின்ன வந்து இதுவாக இருந்துச்சு. நான் எல்லா ஸ்டேஷன்லேயுமே இது ஒரு ½ hour இல்லைருந்து ஒரு 40 minutes வரைக்கும் நிற்குது கைஸ். அதுதான் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. மற்றபடி ட்ரெயின் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் கூட நினச்சேன் 8 hours எப்போ உட்காந்து இந்த இதில் ஒரு ஹார்டாக இருக்க சீட்டில் ட்ராவல் பண்ணுறதுன்றது. பட் நாங்கள் நல்லா படுத்துட்டு தூங்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்துருந்தோம். காலியாக தான் இருந்துச்சு கைஸ். இது பார்த்தீங்கன்னா ரிட்டன் பார்த்தீங்கன்னா சண்டே, அதாவது நாளைக்கு நைட்டு. நீங்கள் இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்ப்பீங்க. ஸோ நாளைக்கு நைட்டு இங்கேருந்து அந்தியோதை கிளம்புற டைமுக்கே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கிளம்பும். ஸோ நீங்கள் இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிக்கலாம் சென்னைக்கு. ஸோ இதோட இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மான்சூன் சீரிஸ் போயிட்டுருக்கு. ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதோட ஒரு சூப்பரான ட்ரெயின் vlogல இல்லை பஸ் vlogல உங்களை வந்து சந்திக்கிறேன். until then டாடா பை பை ஃப்ரம் யாஷிக் vlogs. பை கைஸ்.